இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன், அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டா போதும், உடனே செந்தில் பாலாஜி அவர் மீது ஒரு கேஸை போடுவார், அவரை கைது செய்வாங்க. அவரை வந்து மிரட்டுவது. இங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு நான் அறிவிச்சவர் திரு விஜயபாஸ்கர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் மேலையும் 6 கேஸ் 7 கேஸ் இருக்குதுன்னா. கவலைப்படாதீங்க, அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. யாரெல்லாம் உங்கள் மீது பொய் வழக்கு போட்டார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உங்கள் மீது தவறாக பொய் வழக்கு போட்டவர் மீது சட்ட நீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எதற்கும் அண்ணா திமுக அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் உங்க பக்கம் நாங்க இருக்கிறோம், கடைசி வரைக்கும் இருப்போம். நான் என்றைக்கு 1974 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டோன்னு அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உங்களை போல் உழைத்துக் கொண்டு இருக்கின்றேன். இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றேன். ஆகவே அப்படி விசுவாசமுள்ள ஒருவருக்கு நீங்கள் தைரியமாக என்னோடு துணை நிற்கலாம், உங்களோடு நான் துணை நிற்பேன். உங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் போன்றவர் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அதையெல்லாம் தூளாக நொறுக்கக்கூடிய வலிமை சகோதரர் விஜயபாஸ் அவர்களுக்கு இருக்கின்றது. தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருக்கின்றது, எந்த மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட கொடுமை கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அண்ணா திமுக தொண்டன் பாதிக்கப்பட்டது கிடையாது. இந்த மாவட்டத்தில் மட்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி பல பொய் வழக்குகளை போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தால் இனி மறந்துவிடு. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் திரு செந்தில் பாலாஜி அவர்களே விரைவில் வரும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெற்று நீங்கள் செய்த அட்டூழியத்துக்கு அதுக்கெல்லாம் அண்ணா திமுக பதிலடி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.